வீடியோ எடுக்கல, வீடியோ வீடியோ இல்ல, ஆன் பண்ணவே இல்லை, நாங்க ஆன் பண்ணோம். பிளாக்பெரி டச் மொபைல்லாம் வெறும் 50 ரூபாய்க்கு தராங்களா? ஒய்ஃபை மோடம் எல்லாம் ஜியோவோடது 100 ரூபாயா? ஆப்பிள் டிவி பாக்ஸு 200 ரூபாயா? சிடி வாக்மேனு 80 ரூபாயா? இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் இருக்கிற சண்டே பஜாருக்கு தான் வந்திருக்கிறோம். இங்கே வந்து ப்ரைஸ் எல்லாமே கம்மியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் பார்த்தோம். அதனால நம்ம சப்ஸ்கிரைபருங்களுமே நீங்கள் பெங்களூர் போங்க பிரதர், அங்கே போயிட்டு எங்களுக்கு வீடியோ பண்ணி வைத்தாங்க, அதாவது எங்களுக்கு ப்ரைஸ் எல்லாம் கம்மியாக ஏதாவது பொருள் வாங்கி கொடுங்க அப்படின்னாங்க. அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இன்றைக்கி வந்து பெங்களூர் வந்திருக்கிறோம். வந்ததுமே நான் ஒரு கடையில் பார்த்தேன், சிடி வாக்மேன் இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா பேனாசோனிக் பிராண்டோடது. கண்டிஷன் பார்க்குறதுக்கு வெளியே நல்லாவே இருந்தது. ஒரு 2 டிஸ்பிளே இருந்துச்சு. ப்ரைஸ் என்னன்னு கேட்டேன், 900 ரூபான்னாங்க. அடுத்து ஜியோவுடைய ஒய்ஃபை மோடம் இருந்தது. இது ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னேன், 750 ரூபான்னு சொன்னாங்க. ப்ரைஸ் எல்லாமே அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கும் தோணுச்சு. இந்த 3ஐயுமே நான் எடுத்துக்கிட்டு எனக்கு இது ஒரு 500 ரூபாய்க்கு போட்டு கொடுங்க அப்படின்னேன். 500 ரூபாய்க்குலாம் ஆப்பிள் டிவி பாக்ஸ் இருந்துச்சு. இதோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டேன், 1200 ரூபா அப்படின்னாங்க. எனக்கு எல்லாமே ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. கம்மியான சொன்னேன், கம்மியான மாட்டேன்னாங்க. அதனால் அங்கேருந்து வச்சுட்டு சரி நான் கிளம்புறோம் அப்படின்ட்டு கிளம்பிட்டேன். கிளம்புனதுக்கப்புறம் அவர் எவ்வளோக்கு தான் நீங்கள் தருவீங்க அப்படின்னாரு. ஏன்னா அவர் மொத்தமாக எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட அது எல்லாத்தையும் 700 ரூபாய்க்கு கணக்கு போட்டு இதே மாத்திரம் ஒரு 1200 ரூபாய்க்கு கணக்கு போட்டிருந்தாரு. அப்படி கணக்கு போடையில் 3000 சொன்னார். நான் அவ்வளோலாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸ் கம்மி பண்ணி வாங்கிட்டு வந்துருக்கிறேன். அது எவ்வளோக்கு வாங்கியிருந்தேன் அப்படிங்கிறத சார்ட்ஸாக போட்டிருக்கிறேன், நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. இந்த பிளாக்பெரி மொபைல் பார்த்தேன். இது பார்க்கும்போது கண்டிஷன் நல்லாவே இருந்தது. சரி பேட்டரி இருக்குமா அப்படின்னு யோசித்தேன். பேட்டரி பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரிஜினல் பேட்டரியே இருந்தது. ஃபோன் இது வரைக்கும் ஓப்பன் பண்ணாத ஒரு பீஸாக தான் இருந்தது. சரி இது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியல. அதனால இதை வாங்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இதோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டேன். அவர் 800 ரூபான்னு சொன்னார். சைடில் பார்க்கையில் பட்டன்லாம் ஒன்றுமே கிடையாது, ஆன் ஆஃப் பட்டனுமே இல்லை. இது நமக்கு இப்போதைக்கு நீடு இருக்கா இல்லையான்னு யோசித்தேன். ஏன்னா இதோடைய பேனல் நம்ம வாங்க முடியுமா, வாங்கினோம்னா பட்டன்ஸ் எல்லாம் வரும், இல்லைனா பட்டன்களும் வராது. இந்த ஃபோனை வாங்கி நம்ம கலெக்ஷனுக்கு வேணா வச்சுக்கலாம். அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னு அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். பக்கத்தில் இன்னொரு கடையில் பார்க்கையில் மொபைல் சார்ஜர் மாதிரியே இருந்தது. ஆனால் இது என்ன சார்ஜர்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்சோடைய சார்ஜர் தான். இதோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டேன். அந்த அக்கா யோசிக்கவே இல்லை. நான் என்ன கையில் எடுத்திருக்கேன்னு ஒன்று கவனிக்கவே கிடையாது. 200 ரூபான்னு சொன்னாங்க. இது புதுசு வாங்குகிறோம் அப்படின்னா 50 ரூபா கூட வராது. அதுக்கப்புறம் இன்னொரு கடையில் பார்க்கையில் வீடியோ கேமுடைய கண்ட்ரோலர் இருந்தது. இது எதுக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டேன். நீங்கள் கம்ப்யூட்டரில் மொபைலில் கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. இப்போதைக்கு நம்ம இதை கனெக்ட் பண்ணுற அளவுக்கு நம்மள்ட்ட கம்ப்யூட்டரும் கிடையாது, மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கே நமக்கு டைம் இல்லை அப்படின்றதுனால இதோடைய ப்ரைஸ் மட்டும் கேட்டேன். 600 ரூபான்னு சொன்னாங்க. சார்ஜர் நிற்குமா அப்படின்னேன். ரீசார்ஜபிள் தான், நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. இன்னொரு கடையில் பார்க்கும்போது இது என்ன ப்ராடக்ட்னு எனக்கு தெரியல, ரொம்ப பெருசாகவே இருந்தது. ஒரு டிஸ்பிளே இருந்துச்சு, ஒரு 3 பட்டனும் இருந்தது. இது என்ன ப்ராடக்ட்டு அப்படின்னேன். தெரியல அப்படின்னாரு. எனக்கு தெரிஞ்சு இது மொபைலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த கடையில் வந்துட்டு இவங்கள்ட்ட ஸ்மார்ட் வாட்ச் எவ்வளோ அப்படின்னு கேட்டேன். இது வாட்ச் நீங்கள் எடுங்க, நான் ப்ரைஸ் சொல்கிறேன் அப்படின்னாரு. சரி நீங்கள் ப்ரைஸ் சொல்லுங்கள் அப்படின்னேன். 400 ரூபா அப்படின்னாங்க. இந்த வாட்ச் 400 ரூபாயா? இது நம்ம பல்லாவரம் சந்தையில் வெறும் 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கிறோம். இவங்ககிட்ட நான் 2 வாட்ச் எடுத்துக்கிட்டு 100 ரூபாய்க்கு தருவீங்களா அப்படின்னேன். இங்கே நீ வாங்குறதுக்கு வந்தியா இல்லை வேடிக்கை பார்க்குறதுக்கு வந்தியா அப்படின்னு கேட்டாங்க. அதனால அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம். இங்கே வந்துட்டு இன்னொரு ரிமோட் ஒன்று இருந்தது. இது என்ன ரிமோட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் டிவி ரிமோட்டு தான். இதோடைய ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டேன். 1200 ரூபா அப்படின்னா. எனக்கு அவ்வளோக்கெலாம் வேணாம், ஒரு 300 ரூபாய்க்கு கொடு அப்படின்னேன். 300 ரூபாய்க்கு இதை நீ பார்க்கறதுக்கு மாத்திரம்தான் முடியும் அப்படின்னா. சரி ஓகே எனக்கு ப்ரைஸ் கம்மி பண்ணி கொடு, எவ்வளோக்கு தருவேன் அப்படின்னேன். 1000 ரூபாய்க்கு தரேங்க ஃபைனலாக அப்படின்னா. 1000 ரூபாய்க்கு இது ஒர்த்தே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இது ஒர்க் ஆகுமான்னு தெரியாது. பக்கத்துலேயே பார்க்கும்போது ஐபாட் ஒன்று இருந்தது. அதாவது இது வந்து ஆப்பிள் பிராண்டோடது தான், நம்ம பாட்டு கேட்குறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒர்க்கிங்கா அப்படின்னு கேட்டேன். ஒர்க்கிங்கில் தான் இருக்குது அப்படின்னா. நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சரி இதோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொன்னேன். நீ இது ஃபஸ்ட்டு பாரு, ஒர்க் ஆகுதா இல்லையான்றதே நான் கேட்டேன் வந்துட்டு. ஒர்க்கிங்கில் தான் இருக்குது, கொண்டா நான் ஆன் பண்ணி தரேன் அப்படின்னா. சரி இந்த ஆன் பண்ணு அப்படின்னு சொல்லி அவன் கையில் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அவன் ஆன் பண்ணி என் கையில் கொடுத்தான். இதோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டேன். 5000 ரூபா அப்படின்னா. 5000 ரூபாயில் நீ ப்ரைஸ் கம்மி பண்ணு அப்படின்னு சொன்னேன். அவன் கம்மியெல்லாம் பண்ண முடியாது, ஒரே ப்ரைஸ் தான், இஷ்டம்னா வாங்கு இல்லைனா கிளம்பு அப்படின்ட்டான். அதனால அதையும் அவன்கிட்டே கொடுத்துட்டு அங்கேருந்து நம்ம கடையில் பார்க்கும்போது ஒரு ஃபயர் டிவி ஸ்டிக் இருந்தது.
இது எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு கேட்டேன். 300 ஆனால் அது நல்லாவே இல்லை, ரஸ்ட் ஃபார்மாக இருந்ததுனால தான் அதை நான் வாங்கவே இல்லை. சரி, அதே கடையில் வந்து ஆப்பிள் டிவி ரிமோட் ஒன்று இருந்தது. இதோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டேன். 1000 சொன்னாங்க. அதுக்கு அவன்கிட்டையும் ப்ரைஸ் பார்க்கல கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி, இவர்கிட்டயே நம்ம கேட்போம், எவ்வளோதான் கம்மி பண்ணுவீங்க அப்படின்னேன். 800க்கு என்ன நான் தரேன் அப்படின்னாரு. 800க்கு இன்னும் கம்மி பண்ணுங்க, 300 போட்டுக்கோங்க அப்படின்னேன். இல்லை, கண்டிப்பாக தரமாட்டேன், ஒரே ப்ரைஸ் தான், ஒர்க்கிங் கண்டிஷன் தான் இந்த ரிமோட்டு அப்படின்னாரு. சரி, ஓகே, நமக்கு இப்போதைக்கு நீடு இருக்கிறதுனால இதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இதை நான் ப்ரைஸ் எச்சா கொடுத்து வாங்கியிருக்கிறேன்னா கம்மியாக வாங்கியிருக்கிறேன்னான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இதை நான் ப்ரைஸ் அதிகமாக கொடுத்த மாதிரி எனக்கு தெரியுது. அடுத்த கடையில் வந்துட்டு நான் ஒரு சோனி கேமரா ஒன்று பார்த்தேன், டிஜிட்டல் கேமரா. அதுக்குள்ளேயே ஒரு மெமரி கார்டு இருந்தது. எத்தனை ஜிபி அப்படின்னு பார்க்கும்போது 1 ஜிபிக்கு தான் இருந்தது. ஆனால் டிஸ்பிளே மாத்திரம் ரொம்ப டேமேஜ் ஆகிருந்தது. அதனால நான் அதை வாங்கலை. கண்டிஷன் பார்க்கல நல்லா இருந்தது. இதே போல் வேறு கேமரா இருந்துச்சுன்னா எடுத்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தேன். ஆனால் அவங்கக்கிட்ட இதே மாதிரி கேமரா வேறு இல்லை. வேறு இன்னொரு கேமரா ஒன்று இருந்தது. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா லென்ஸ் ஆல்ரெடி வெளியே வந்துருந்துச்சு. அதனால அந்த கேமராவை வாங்கி வச்சுட்டு இதோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டேன். 500ன்னு சொன்னாங்க. 500க்கு இது ஒர்த்தா அப்படின்றதுனால யோசிச்சுட்டு அப்படியே பக்கத்து கடையில் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ராடக்ட் இருந்துச்சு. இது என்னவா இருக்கும் அப்படின்னு சுற்றி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுச்சு இது ஒரு பவர் பேங்க்கு, அதாவது ஓல்டு மாடல். இது நமக்கு இப்போதைக்கு தேவைப்படாது அப்படின்றதுனால அதே அங்கேயே வச்சுட்டு பக்கத்தில் இன்னொரு வாட்ச் கடை இருந்தது. இவர்கிட்ட ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டேன். 200, 300, 400 அப்படின்னாரு. எந்த வாட்ச் எடுக்கிறோமோ அந்த வாட்சுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ப்ரைஸை சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஒரே ப்ரைஸ்ல அவங்க சேல் பண்ணுறது இல்லை. அதனால இங்கேயும் நம்ம வாட்ச் இப்போதைக்கு தேவைப்படாது அப்படின்றதுனால கிளம்பிட்டோம். அடுத்து இன்னொரு கடையில் டிஜிட்டல் கேமரா பார்த்தேன். அதில் கேமரா கவரே இல்லை, பேட்டரி கவர்லாம் இல்லாமல் இருந்தது. நிறைய கேமரா வச்சுருந்தாரு, ஆனால் எல்லாமே டிஸ்பிளே உடஞ்சி இந்த மாதிரி கவர் இல்லாமல் தான் இருந்தது. அதனால நான் இன்னொரு கடைக்கு வந்தேன். வந்துட்டு இவங்கள்ட்ட பவர் பேங்க் இருந்தது, அதாவது ஒயர்லெஸ் பவர் பேங்க்கு. நம்ம ஐஃபோன் யூஸ் பண்ணுறதுனால வெளியே வீடியோ எடுக்கையில் நமக்கு தேவைப்படும், சார்ஜ் போடணும், இல்லைனா நம்ம மைக் யூஸ் பண்ணுறதுனால ஒரே இதில் சார்ஜும் போட்டு மைக்கையும் யூஸ் பண்ண முடியாததுனால பவர் பேங்க் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன். பவர் பேங்க் பார்க்கையில கண்டிஷன் நல்லா இருந்தது, கலரும் நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த கலர் எடுத்தோம் அப்படின்னா நம்ம வெளியே சுற்றும் போது அழுக்காயிரும் அப்படின்றதுனால இந்த கலரில் வேணாம் அப்படின்னு யோசித்தேன். இருந்தாலும் சரி, நம்ம சார்ஜ் போட்டு பார்ப்போம், நல்லா இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வச்சு பார்த்தேன். சார்ஜர் உடனே ஆச்சு. ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பின்னால் மேக்னெட் வந்து அந்தளவுக்கு பிடிக்கவே இல்லை. டக்குன்னு நம்ம இப்படி எடுத்தோம் அப்படின்னா கீழே விழுகிற மாதிரி இருந்துச்சு. அதனால ஒரு பிளாக் கலர் இருந்தது, இதை எடுத்து பார்த்தேன். இது நல்லாவே இருந்தது, அதாவது எந்த ஒரு டேமேஜும் இல்லை, ரஸ்ட் இல்லை, எதுவுமே இல்லாமல் இருந்தது. இதை வச்சு பார்ப்போம், இதாவது மேக்னெட் ஒரு அளவுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தேன். இதோடைய மேக்னெட் பார்க்கறதுக்கு முன்னாடி சார்ஜ் இருக்கான்னு பார்த்தேன். சார்ஜ் இருந்தது. இதோடைய மேக்னெட் வந்து ஒரு அளவுக்கு நல்லா பிடிச்சது, அந்த அளவுக்கு விழுகலை. சரி, ஓகே, அப்போ நம்ம இதை வாங்கிக்குவோம், இது ப்ரைஸ் கம்மி பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம இதை வாங்கிக்கலாம், இல்லைனா வேணாம் அப்படின்ட்டு இன்னொன்று பார்த்தேன். அது நல்லா வெயிட்டாக இருந்தது. இந்த பவர் பேங்க் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6000 mAh பவர் பேங்க்கு. ஆனால் அது அவ்வளோ ஒட்டவே இல்லை. சரி, நான் இப்போ கையில் வச்சுருக்கிறது வெறும் 4000 mAh தான். சரி, இதோடைய ப்ரைஸு தான் கேட்போம், எவ்வளோ சொல்கிறாரு அப்படின்னு. ஏன்னா நான் ஆரம்பத்தில் வந்ததுமே இதோடைய ப்ரைஸ் கேட்டேன். 400 ரூபா அப்படின்னு சொன்னார். 400 ரூபாய்க்கு ஒர்த்துனா இந்த பவர் பேங்க் நம்ம கண்டிப்பாக வாங்கிக்கலாம் அப்படின்னு யோசித்தேன். ஏன்னா நமக்கு நீடு இருக்குது, அதே போல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வெளியே போகையில் அப்படின்றதுனால. இப்போ நீங்கள் கேளுங்க இவர் என்ன ப்ரைஸ் சொல்கிறாரு அப்படின்னு. அப்பளையே இருக்கையில் 400 ரூபா, நீங்க இப்ப 600 ரூபாய்க்கு போயிட்டாரு. ஏதோ நம்மளால முடிஞ்ச சண்டையை மூட்டி விட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தா ஒருத்தர் ஆப்பிள் வாட்சில் வச்சு வித்துட்டு இருந்தாரு. ப்ரைஸ் என்ன அப்படின்னா 4000 ரூபா அப்படின்னாரு. சரி, இந்த ஏர்பட்ஸோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டேன். 2000 ரூபான்னு சொன்னார். 4000 ரூபாயே அதிகமாக தெரியும் போது ஏர்பட்ஸ் 2000 ரூபா நமக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது. அதனால அதை அங்கேயே கொடுத்துட்டு கிளம்பிட்டோம். அடுத்து இங்கே வந்து பார்த்தா சட்டையெல்லாம் பார்த்தேன். வெறும் 150 ரூபா எடுத்துட்டு இருந்தாங்க. குவாலிட்டி வைஸ் பார்க்கல நல்லாவே இருந்தது, கலரும் நல்லா இருந்துச்சு. சரி, நம்ம இப்போதைக்கு துணியெல்லாம் எடுக்க வேணாம், நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்தோம்னா துணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து வந்துட்டேன். பக்கத்தில் இன்னொரு கடையில் பேக் எல்லாம் போட்டு வித்துட்டு இருந்தாங்க. இதோடைய குவாலிட்டி நல்லா தான் இருந்தது. ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டேன். எல்லாமே 200 தான், எது என்னாலும் எடுத்துக்கோங்க அப்படின்னாரு. இது பார்க்கறதுக்கு புதுசாக தான் இருந்தது. எதுவுமே வந்து பழைய பேக்கெல்லாம் இல்லை, டேமேஜ் கிடையாது, எதுவுமே இல்லை, நல்லா இருந்துச்சு. ஆனால் இவங்க என்னை நோட் பண்ணவே இல்லை ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா தான் இவங்க வந்து நான் பேக் எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது என்னை கொஞ்சம் கொஞ்சமாக நோட் பண்ணாங்க. ஏன்னா நான் கேமரா போட்டிருந்தேன். அந்த கேமராவை பார்த்ததுக்கப்புறம் இவங்களுடைய ரியாக்ஷனே வேறு மாதிரி இருந்தது. அடுத்த பேக் எடுத்து பார்க்கும்போது நம்ம நல்லா இருந்துச்சுன்னா வாங்கிக்கலான்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து கேமரா பார்த்துட்டு
வீடியோ எடுக்கல, வீடியோ ஓடல. வீடியோ இல்ல, ஆன் பண்ணவே இல்லை, நாங்க ஆன் பண்ணோம். பெரும்பாலும் இந்த மாதிரி பெங்களூர்ல வந்து பாத்தீங்கன்னா வீடியோ வந்து எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க எதுக்காக வேண்டிய அப்படின்றது எனக்கு சரியா தெரியல. எல்லாருமே வந்து இங்க வீடியோ எடுக்காதன்னு தான் சொல்றாங்க. நம்ம ப்ராடக்டை தான் கவர் பண்றோம், ஆனாலுமே அவங்களுக்கு அது பிடிக்கிறது இல்லை. இவங்க கிட்ட ஹோம் தேட்டர் இருந்துச்சு. என்ன ப்ரைஸ் அப்படின்னு கேட்டேன். 3000 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. 5.1 தான். உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்க, நான் அடுத்த வாட்டி போனேன்னா கண்டிப்பா வாங்கி தரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இது போல இன்ட்ரெஸ்டான கண்டென்ட் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.